நாம இப்போ பெர்முடால செயின்ட் ஜார்ஜ் ஐலண்டில் இருக்கிற ஒரு ஃபெர்ரி டெர்மினலில் வந்து இறங்கிட்டோங்க. சின்ன ஐலண்டு, ஒரு சின்ன ஃபெர்ரி போர்ட்டு தான் இது. இங்கேருந்து இறங்கினா எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும் போல இருக்கு. வாங்க மெதுவாக இறங்கி வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. இங்கே நடந்து போகும்போது ஏதோ 1600 இருக்கிற பழைய யூரோப்பில் இருக்கிற ஃபீலிங் தாங்க வருது. ஆமாங்க, 1600 தானே இந்த ஐலண்டே பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சான். இதாங்க மெயின் பிளேஸ், த டவுன் ஹால். இதுதான் அந்த நம்ம ஊர் முனிசிபாலிட்டின்னு வச்சுங்களேன். எல்லாரும் இங்கே தான் வந்து முக்கியமான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க போல இருக்குது. இங்கே தான் வந்து கவர்மெண்ட்டோட மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ எல்லாம் இதுதான் பர்மியூடாவோட கேபிட்டலாக இருந்ததுங்க. இப்போ தான் அந்த ஹாமில்டன் அப்படின்னு நம்ம வந்து இறங்கினோமே, அந்த இடத்த கேபிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னும் 1600லேருந்தே இங்கே இருக்கிற இன்னொரு இடத்த போய் பார்க்கலாமா? செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுங்க. இந்த புதிய உலகத்திலேயே இருக்கிற மிக பழமையான சர்ச் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டினியூஸாக மக்கள் ப்ரே பண்ணுற சர்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1650லேயோ என்னவோ அதை கட்டியிருக்காங்க. பாருங்கள், நம்ம உள்ளே நுழையிற போதே நமக்கு ஒரு அழகான ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங். பெரிய பெரிய ஆர்ச்செல்லாம் இருக்கிற அந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழையிறத விட இதை மாதிரி ஒரு ஹோம்லி சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? அந்த காலத்தில் இதில் தான் முதல்ல இங்கே இருந்த மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பரப்பி இங்கே வந்து அவங்களோட தொழுகையெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு வருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. 2012 குவீன் எலிசபெத் இதோட பழைய பேரான த மெஜஸ்டிஸ் சேப்பல் அப்படிங்கிறத மறுபடியும் திருப்பி இதுக்கு கொடுத்துருக்காங்க. We are walking towards that unfinished church, a landmark in Bermuda. அடுத்தது இன்னொரு முக்கியமான இடங்க. இதை அவங்க அன்ஃபினிஷ்ட் சர்ச்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கதைங்க. 1600 கட்ட ஆரம்பித்து நடந்த செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் நல்லா நடந்து தான் இருந்தது. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணுங்கிறதுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல 1870லேயோ என்னவோ மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பெருசாகவே கட்டலான்ட்டு நல்லா பெருசாக ஆரம்பித்தா அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுச்சு போல இருக்குது நடுவில். அதை தவிர கொஞ்சம் பண கஷ்டம் வேற ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நம்ம இறங்கின ஹாமில்டன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இன்னொரு சர்ச்சை கட்ட ஆரம்பித்தாங்களாம். அதனால் இந்த பணம் எல்லாம் அந்த சர்ச்சை கட்ட போயிடுச்சான். ஸோ இதை கட்டுறதில் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகி இது கட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப நாளாயிடுச்சு போல இருக்குது. அதுக்குள்ளே இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த செயின்ட் பீட்டர்ஸே மறுபடியும் ரீவேம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுறதுனால இதில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போய் அப்படியே நின்று போச்சு போல இருக்குங்க. ஆனால் இது உள்ளே போய் நம்ம நின்று மேலே பார்க்கும்போது அந்த ஆர்ச்சு சுற்றி வட்டத்தில் இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. இதை ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்குன்னு தோணுது. பட் சில சமயம் நம்ம நினச்சி நடக்கிறது இல்லைங்களா? சுற்றி பார்த்தாச்சு, கொஞ்ச நேரம் ஒரு கார்டனில் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபெரி டெர்மினலுக்கு போய் சேர்ந்தோம்.